வீழ்ச்சியுற்ற தமிழகத்திற்கு எழுச்சி தரும் கழகம். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று உறுதியேற்று வாழும் கழகம். தமிழை பழித்தால் தாயை தடுத்தாலும் விடேன் என்று முழங்கும் கழகம். தாய் தமிழை காக்க தனக்கு தேக்குமர தேகத்தை தீக்கிரைக்க ஆக்கியிருக்கக்கூடிய தீரர்களுடைய கழகம். இது ஒரு கட்சியாக அல்ல, குடும்பமாக நினைக்கக்கூடிய பாசமிகு பல்கலைக்கழகம். தலைவர் தொண்டர் என்ற வேறுபாடு இல்லாது உடன்பிறப்பே என்ற ஒற்றை சொல்லுக்குள் உறவுகளை ஏற்படுத்திக் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் 14 வயதில் தமிழ்குடி ஏந்தி 95 வயதிலும் அதனை தாழாமல் பிடித்து வந்த என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தமிழக தலைவர் கலைஞருடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். லட்ச தொண்டர்களுக்கு செப்டம்பர் 15 தான் திருநாள். நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நாள், நாம் உணர்ச்சியும் எழுச்சியும் பெறக்கூடிய நாள். அந்த நாளில் தொண்டர்கள் அனைவரையும் வரவழைத்து விழாக்குளம் காண்பதை வழக்கமாக வைத்திருந்தார் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில நாம் விருதுநகர் மண்ணிலே இன்றைக்கு விழாக்குளம் கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியாருடைய சமூக நீதியும், பேரறிஞர் அண்ணாவுடைய மாநில உரிமையையும், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய ஒடுக்கப்பட்டோர் உரிமையையும், பாவேந்தருடைய மொழி உரிமை பற்றையும், இனமான பேராசிரியருடைய இனமானமும் இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இப்படி தகுதி வாய்ந்த 5 பெருமக்களுக்கு இந்த விருதுகள் தரப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவிலே மகுடம் சூட்டுவதை போல உடன்பிறப்புகளுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய கடிதங்கள் 54 தொகுதிகளாக இந்த மேடையிலே வெளியிடப்பட்டது. 4041 கடிதங்கள் இதில் தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த விழாவில் அடியனின் நூலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைந்த போது இது ஒரு கட்சியினுடைய ஆட்சி அல்ல என்று நான் சொன்னேன். இது ஒரு இனத்தினுடைய ஆட்சி. இன்னாருக்கு கல்வியை கொடு, இன்னாருக்கு கொடுக்காத, இன்னாரை கோயில்களில் விடு, இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல். இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல். சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், இன உரிமை, மொழிப்பற்று, மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியல் சேர்க்கையாக திராவிட மாடல் அமைக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவருடைய கையிலும் இருக்கும்படி செய்தால் அது திராவிட மாடல் ஆட்சிக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலிமையான அடித்தளம் அமைத்ததாக அமையும். இன்று ஆட்சியில் அமர்ந்திருப்பது தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல, தொண்டர்களின் தலைமை தொண்டனாக நான் அமர்ந்துள்ளேன். உடன்பிறப்புகளால் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். கட்சி, ஆட்சி ஆகிய இரண்டையும் ஒரு சேர வழிநடத்தி வருகிறேன். இந்தியாவுடைய 3வது கட்சியாக நமது இயக்கம் அமர்ந்திருப்பது நமக்கு பெருமை. அது தொடர இப்பொழுதே நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும். வெற்றிக்கணியை பறித்து கழகத்துக்கும் உங்களுக்கு புகழ் சேர்க்க வேண்டும். 40 நமது, நாடும் நமது, 40க்கு 40 என்பதற்கு விருதுநகர் 30 விழா தொடக்கமாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.